ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னா, கலசம் இல்லாமல் வெறும் படம் மட்டும் வச்சு வரலட்சுமி பூஜையை எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் இன்றைக்கி ஒரு விலாகாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். நான் இந்த வருஷம் பண்ண போகிறது 3வது வருஷம் வரலட்சுமி பூஜை. இதுக்கு முன்னாடி நான் 2 வருஷம் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 வருஷமுமே இங்கே பூனேல இருக்கும் பொழுது தான் நான் வரலட்சுமி பூஜை பண்ணினேன். நான் எப்படி பண்ணினேன் அப்படின்றத டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது, எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது என்னுடைய முதல் வருஷம் வரலட்சுமி பூஜை ஃப்ரெண்ட்ஸ். நான் 2024 தான் ஸ்டார்ட் பண்ணினேன். முதல் வருஷம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப சிம்பிளாக அழகாக ஸ்டார்ட் பண்ணி மனசுக்கு நிறைவாக சாமி கும்பிட்டுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இது என்னுடைய 2வது வருஷ வரலட்சுமி பூஜை. 2025 கும்பிட்டேன். முதல் வருஷத்தை காட்டிலையும் 2வது வருஷம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தேன். நானுமே நல்லா இருந்தேன். என் குடும்பத்தில் இருக்க எல்லோருமே நல்லா இருக்கோம். இந்த பூஜையோட மெயினான பலன் அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவனுக்கு தீர்க்க ஆயுளோட இருக்கணும், நம்ம தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வரலட்சுமி தாயோட பூஜையே மெயினான சிறப்பான விஷயம். அதுதான் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்றது. வீட்டில் செல்வ வளம் பெருகணும், அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்க எல்லோருமே மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பூஜையோடைய பலன். எல்லாமே வேண்டுதலுமே அதுதான். நான் எப்படி பண்ணினேன் அப்படின்றத இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எப்போயும் போல் வீட்டை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. பூஜை ரூமில் இருக்க ஃபோட்டோ, விளக்கு எல்லாத்தையுமே மெயினாக குத்து விளக்கு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த க்ளீனிங் வேலை எல்லாமே 2 நாளைக்கு முன்னாடியே நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. அதனால தான் வீடியோ இப்போ அட்வான்ஸாகவே ஒரு 10 நாள் இருக்குது, 10-15 நாள் கிட்ட இருக்கும்போதே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வர ஆகஸ்ட்டில் வர 21ஆம் தேதி தான் வரலட்சுமி பூஜை வருது. இன்னும் ஒரு 2 வர வெள்ளி போய் அடுத்த வெள்ளி வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தான் முன்னாடியே இந்த வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீட்டை எல்லாமே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடுங்க. பூஜை ரூமையும் நல்லா க்ளீன் பண்ணி உங்ககிட்ட லட்சுமி தாய் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டினா ஒன்று புதுசாகவே வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபோட்டோவில் லட்சுமி தாய் மட்டும்தான் இருக்கணும், வேறு யாருமே இருக்கக்கூடாது. அது எந்த லட்சுமி ஃபோட்டோவாக இருந்தாலும் பரவாயில்ல. அன்னைக்கு நீங்கள் அவங்க தான் வரலட்சுமியாக நினச்சி நீங்கள் அந்த பூஜை பண்ணலாம். என்கிட்டேயும் லட்சுமி தாய் ஃபோட்டோ தான் இருக்குது. நான் அன்னைக்கு அவங்கள எடுத்து வச்சு வரலட்சுமியாக நினச்சி நான் பூஜை பண்ணினேன். வரலட்சுமி பூஜை அன்னைக்கு கரெக்டாக ஆகஸ்ட் 21ஆம் தேதி 2026 ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வருது ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி காலையில் சீக்கிரமாகவே எழுந்திருங்க. ஒரு 3-3:30-4 மணிக்குள்ளே எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு சாரி கட்டி நீங்கள் ஒரு லட்சுமி தாய்க்கு பூஜை பண்ண போகிறீங்க. அதனால் நீங்களும் நல்ல ஒரு லட்சுமி மாதிரி அழகாக ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல பூஜை பண்ண போகிறீங்களோ அந்த இடத்த ஃபஸ்ட்டு சுத்தமாக தொடச்சிருங்க. தொடச்சிட்டு உங்ககிட்ட சின்னதாக டேபிள் எது இருந்தால் டேபிள் வைங்க. அது மேலே தாமரை கோலம் போடுங்க. சப்போஸ் உங்ககிட்ட டேபிள், நாற்காலி அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாழை இலையை, சுத்தமான வாழை இலையை விரிச்சிட்டு அதுக்கு மேலே மஞ்சள் கலந்த அரிசி போட்டுட்டு கொஞ்சமாக குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம லட்சுமி தாயோட ஃபோட்டோ வைக்கணும். வெறுமனா இலையோ இல்லை நாற்காலி மேலேயோ ஃபோட்டோவை நம்ம வைக்கக்கூடாது. மஞ்சள் கலந்த அரிசி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஃபோட்டோ வைக்கலாம். இல்லை பச்சரிசி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஃபோட்டோ வைக்கலாம். அதுக்கு மேலே அரிசிக்கு மேலே ஃபோட்டோ வச்சுட்டு ஃபோட்டோவுக்கு மெயினாக நல்ல பூவால் நல்லா அலங்காரம் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் லட்சுமி தாயோட முகத்துலேயும் நெற்றியில் மஞ்சள் குங்குமம் வைங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் கயிறு, கிழங்கு கட்டின மஞ்சள் கயிறு கண்டிப்பாக போடணும். இது 2மே மெயினாக இருக்கணும். பூவு, கிழங்கு கட்டின நல்ல மஞ்சள் கயிறு போட்டு மஞ்சள் குங்குமம் ஃபோட்டோவுக்கு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபோட்டோவில் ரொம்ப மெயினாக இருக்கணும். அதுக்கு பக்கத்தில் கூட ஒரு லெமனும் வச்சுக்கோங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு
குத்து விளக்கு கண்டிப்பாக ஏற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 முகனையிலையுமே நீங்கள் தீபம் ஏற்றினாலும் சந்தோஷம்தான், இல்லை ஒரு திரி போட்டு 5க்கும் சேர்த்து ஏற்றினாலும் சந்தோஷம்தான். குத்து விளக்கு 2 சைடு வச்சுக்கோங்க. அது போக டெக்கரேஷனுக்காக நீங்கள் எத்தனை விளக்கு வேணாலும் நம்ம ஏற்றிக்கலாம். வரலட்சுமி பூஜைக்கு இத்தனை விளக்கு தான் ஏற்றணும் அப்படின்ட்டு கணக்கில்லை. 2 குத்து விளக்கு மட்டும் மெயினாக வச்சு ஏற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு 2 குத்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம கணநாதருக்கு முதல் மரியாதை கொடுத்தே ஆகணும். மஞ்சளால் பிடிச்சு ஒரு கணநாதரை வச்சுட்டு அவரை முதல்ல வணங்கிட்டு, உங்கள் துணையோட இந்த பூஜையை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணநாதரை வணங்கிட்டு உங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க. கணநாதரை கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம குலதெய்வங்களுடைய அருளும் ஆசீர்வாதமும் துணையும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வரலட்சுமி தாய் பூஜை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கணநாதரை மனசார மஞ்சளால் பிடிச்சு வச்சு கணநாதரை வழிபட்டுட்டு அடுத்தது நம்ம குலதெய்வங்களே நம்ம வழிபடணும். குலதெய்வங்களுக்கு நான் எப்படி வழிபடுவேன்னா, நீங்கள் சைட்லேயே பார்த்தீங்கனாலே நான் வச்சுருப்பேன் ஒரு தேங்காய் 2 கட் பண்ணி வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சுருப்பேன். அது முதல் அர்ச்சனை என்னோட குலதெய்வத்துக்கு நான் பண்ணியிருப்பேன். இந்த ஃபோட்டோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தனியாக ஒரு பிளேட்டில் தேங்காய் உடச்சி வச்சுருப்பேன். அதில் ஒரு வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் வாழைப்பழம், இதெல்லாமே என்னுடைய குலதெய்வத்துக்கு நான் முதல்ல கொடுக்குற மரியாதை அது. அது போக தான் அதுக்கப்புறம் நம்ம லட்சுமி தாய்க்கு ஒவ்வொரு வேலையாக நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். தாம்பூலம் ஃபஸ்ட்டு ஒரு தாம்பூலம் லட்சுமி தாய்க்கு எடுத்து வச்சுருங்க. முடிஞ்சால் புதுசாக ஒரு saree வாங்கி வச்சு அதில் தாம்பூலம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை saree வாங்க முடியாதுன்றவங்க தாம்பூலம் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். நான் 2 வருஷமுமே saree அதில் ஒரு ப்ளவுஸ் பீட்டு வச்சுட்டு வீட்டுக்கு வர சுமங்கலிக்கு என்ன தாம்பூலம் கொடுக்க போகிறேனோ அதில் ஒரு தாம்பூலத்தை எடுத்து லட்சுமி தாய் கிட்ட அந்த saree வச்சு அந்த ஒரு தாம்பூலத்தையும் நான் வச்சிருவேன். இதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு காலையில் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பிரசாதத்துக்கு பொங்கல் பண்ணிக்கிறலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லை அப்படின்றவங்க நம்ம ஒரு டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பாலில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து அது கூட லட்சுமி தாய்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதுளம்பழம் அந்த முத்து உதுத்து ஒரு கிண்ணத்தில் ஒரு பவுல் நிறைய வச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் பிரசாதமாக நான் வைக்கிறது இதுதான். இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் 108 லட்சுமி போற்றி சொல்லணும். 108 லட்சுமி போற்றி நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டுகிட்டே நீங்கள் சொன்னாலும் ஓகே தான். ஆனால் இதை விட பெட்டராக என்னதுன்னா நீங்கள் 108 லட்சுமியை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு ஃபஸ்ட்டு காலையில் குங்குமத்தால் 108 போற்றி சொல்லுங்கள். அந்த குங்குமம் அர்ச்சனை எப்படி பண்ணணும்னா, குங்குமம் ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கோங்க. நம்ம 3 விரலில் பிடிச்சி ஒரு பிஞ்சளவு எடுத்து லட்சுமி தாய் பாதத்தை தொட்டு அந்த பாதத்துக்கு கீழே ஒரு வெத்தலையை விரிச்சுக்கோங்க. அந்த குங்குமத்தை 108 போற்றி, ஓம் லட்சுமி தாயை போற்றி, ஓம் வரலட்சுமி தாயை போற்றி, ஓம் கஜலட்சுமி தாயை போற்றி, அப்படி ஒவ்வொரு போற்றி சொல்லி சொல்லி முடிக்கையில் அந்த குங்குமத்தை அதில் வச்சுட்டு அந்த குங்குமத்தை 108 போற்றி சொன்னதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ரெகுலராக நீங்கள் எல்லா நாளுமே அதை வைக்கலாம். பீரியட்ஸ் டயத்தில் மட்டும் அதை வைக்காமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பாக்கி எல்லா நாள்லையுமே நம்ம அந்த குங்குமத்தை நெற்றியில் வைக்கலாம், நம்ம அந்த அர்ச்சனை பண்ணினதை. அதுக்கப்புறம் இந்த 108 லட்சுமி போற்றி சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் தட்டில் மெயினாக அந்த ஒரு தட்டு பழம் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்னாச்சி பழம் மெயினாக வைங்க, நெல்லிக்காய் மெயினாக வைங்க, ஆப்பிள், ஆரஞ்சு, உங்களால் என்னென்ன பழங்கள் வாங்க முடியுமோ அந்த பழங்களையும் மெயினாக ஒரு தட்டை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சுமங்கலிக்கு என்னென்ன வீட்டுக்கு வரல உங்கள் வீட்டுக்கு வருவாங்கள்ல, எத்தனை பேருக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்களா தாம்பூலம், அது எல்லாத்தையுமே முன்னாடி எடுத்து வரிசையாக வச்சுக்கோங்க. இந்த 108 லட்சுமி போற்றி சொன்னதுக்கப்புறம் உங்கள் கணவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நோன்பு கயிறு எதுவுமே கட்டலை, ஏன்னா நான் கலசம் வைக்கல, வெறும் ஃபோட்டோ மட்டும்தான் நான் வச்சு வழிபடுறனால நோன்பு கயிறு சரடு நான் யாருக்குமே கட்டலை. 2 வருஷம் நான் நோன்பு கயிறு யாருக்கும் கட்டலை, நானும் கட்டிக்கிறல. ஏன்னா நம்ம கலசம் வச்சா தான் நம்மளுக்கு நோன்பு கயிறு கட்டணும். நம்ம கலசம் இல்லைல்ல, ஃபோட்டோ மட்டும்தானே வச்சு நம்ம வழிபடுறோம். அதனால் அந்த நோன்பு கயிறு எதுவும் இல்லை. இந்த பழங்கள் எல்லாத்தையுமே எடுத்து அம்மனுக்கு முன்னாடி சைடில் வச்சுட்டு உங்கள் கணவனை வர சொல்லி அவங்க காலில் கும்பிட்டு விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. ஆசீர்வாதம் பண்ணும்போது அவங்க கையில் மஞ்சள் கலந்த அரிசி கூடவே பூ, அந்த அரிசியிலே பூ போட்டுட்டு அவங்க காலில்
நீங்கள் கும்பிட்டு விழுகும் பொழுது உங்களை அர்ச்சனைக்கு வந்து அந்த மஞ்சள் அரிசியை கலந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி அவங்க கையால் மஞ்சள் குங்குமம் வந்து வாங்கிக்கோங்க. கணவன் காலில் கும்பிட்டு விழுந்து நம்ம தாலி கயிறுலையும் மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு நம்ம நெத்தியிலையுமே மஞ்சள் குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூஜைக்கு உண்டான மெயினான பலனே. கணவன் ஆயுளோடு இருக்கணும், நம்மளும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்றது தான். கணவன்கிட்ட காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. காலையில் தோது இல்லை அப்படின்னா எப்போ அவங்க வீட்டுக்கு வருவாங்களோ நல்ல நேரமாக பார்த்து அவங்க காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தீபம் வந்து நம்ம காலையில் ஏற்றின தீபம் நைட்டு வரைக்கும் தீபம் எரிஞ்சே தான் இருக்கணும். தீபத்தை குளிர விடக்கூடாது. நம்ம எண்ணெய் எதுவும் தீந்துருச்சா என்ன அப்படின்றத நம்ம கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் போல் காலையில் இந்த பூஜை பண்ணும் பொழுது கொஞ்சம் எம்டி ஸ்டொமக்கில் பண்ணுறது நல்லது. அன்றைக்கி டே ஃபுல்லும் விரதம் இருக்கிறது இன்னும் ரொம்ப சிறப்பு தான். சப்போஸ் விரதம் இருக்க முடியாதவங்க காலையில் இந்த பூஜை முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் எம்டி ஸ்டொமக்கில் இருக்கிறது, தண்ணி கூட குடிக்காமல் ஒரு எம்டி ஸ்டொமக்கில் இந்த பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவு 6 மணிக்குள்ளேயே இதை பண்ணி முடிச்சிருங்க. நான் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன். 6 மணிக்குள்ளேயே நான் இது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிருவேன். ஃபோட்டோ எல்லாம் வச்சு தீபம் ஏற்றி கணநாதரை வழிபட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு 108 போற்றி சொல்லி அதுக்கு தான் பிரசாதத்துக்கு வந்து சிம்பிளாக நான் பாலும் அந்த மாதுளம்பழ முத்தும் நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் தாம்பூலத்துக்கு பழத்துக்கு எல்லாத்துக்குமே எடுத்து இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கே தெரியும் இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு 108 போற்றி சொல்லி என் கணவர்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கி காலையில் இந்த பூஜை வேலையை முடிச்சிருவேன். அடுத்து திரும்ப மத்தியானத்துக்கு போய் தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரே தான் சாம்பார் சாதம் வச்சுட்டு ஏதாவது ஒரு காய், அப்பளம், பாயாசம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம் பிரசாதமாக நான் பண்ணுவேன். இதையும் சாமிக்கு படைச்சிட்டு இப்போ வந்து பூவால் 108 போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணுவேன். பூவை நல்லா ஒரு பவுலில் உதுத்து வச்சுட்டு சேம் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 108 போற்றி சொல்லி பாதத்தை தொட்டு அப்படியே கீழே வச்சுருப்பேன். 108 போற்றி சொல்லி மத்தியானம் இந்த வேலை பண்ணி முடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா நைட்டுக்கு வந்து பால் காய்ச்சி வச்சுட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் பழம் அதை பிரசாதமாக வச்சுட்டு அப்போ 108 போற்றி சொல்லி காயினால் நான் வந்து அபிஷேகம் பண்ணுவேன். இது வந்து அர்ச்சனை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 6 மணிக்கு மேலே நான் இதை வந்து பண்ணுவேன். அந்த காயின் 108 காயின் வந்து ₹1, ₹2, ₹5 என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் 108 காயின் இருக்கணும். 108 போற்றி சொல்லி ஒவ்வொரு போற்றிக்கும் ஒவ்வொரு காயினை நீங்கள் சொல்லி அந்த காயினை கீழே வைக்கும்போது அந்த சவுண்டு வந்து வீட்டில் கேட்கணும். அந்த காயினோட சவுண்டு கேட்குற மாதிரி நம்ம பவுலில் வந்து கொஞ்சம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நம்ம காயினால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் பிரித்து பண்ண முடியலைன்னா நீங்கள் காலையிலேயே மொத்தமாக எல்லாமே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் பிரித்து பண்ணுறது ரொம்ப நல்லது. காலையில் ஒரு தடவை, மத்தியானம், ஈவினிங் அந்த மாதிரி பண்ணுறது நல்லது. அந்த மாதிரி பண்ண முடியலன்னா நம்ம காலையிலே எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லா பிரசாதமும் பண்ணி வச்சுட்டு காலையிலே நீங்கள் 1 by 1 ஃபஸ்ட்டு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம். 108 அர்ச்சனை பண்ணலாம். அதுக்கப்புறம் 108 போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். அதுக்கப்புறம் பூவால் பண்ணலாம். அதுக்கப்புறம் காயினால் நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கிறலாம். நான் வந்து இந்த மாதிரி 3 வேலைகளாக தான் பிரித்து பண்ணுவேன். அதுவும் போல் வீட்டுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வருஷம் பண்ணும் பொழுது ஒரு 5 சுமங்கலியை கூப்பிட்டு 6 மணிக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கூப்பிட்ருந்தேன். கரெக்டாக 6 மணிக்கு மேலே அவங்க வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே நான் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அவங்கள வீட்டுக்கு வர சொல்லி என்னையோட வயசில் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க காலில் கும்பிட்டு விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி மஞ்சள் குங்குமம் வாங்கிப்பேன். என்னைய விட சின்னவங்களாக இருந்தாங்கன்னா நான் அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கிற சொல்லி நான் கொடுப்பேன். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணுவேன். பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க காலில் கும்பிட்டு விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். சின்னவங்களாக இருந்தாங்கன்னா மஞ்சள் குங்குமம் தாம்பூலம் மட்டும் கொடுத்தா போதும். நான் முதல் வருஷம் ஒரு 5 பேரை கூப்பிட்டு பண்ணினேன். 2வது வருஷம் ஒரு 9 பேர்கிட்ட கூப்பிட்டு பண்ணினேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் எத்தனை பேரை
3, 5, 9, 11 7 வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வேணான்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு விருப்பம் உங்களுடைய சூழ்நிலை எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி 3ஓ 5ஓ 9ஓ 11 அந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த டைம் வந்து எனக்கு என்ன சூழ்நிலை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டைம் வந்து 6 மணிக்கு மேலே தான் அவங்க எல்லாத்தையுமே நான் கூப்பிட்டு வர சொல்லலான்னு இருக்கேன். அதுவும் போல் தாம்பூலத்துக்கு என்னென்ன வைக்கணும் அப்படின்றத நான் இப்போ சொல்லவும் செய்கிறேன். அதே நேரத்தில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே நான் அதில் சொல்லிடுறேன். தாம்பூலத்துக்கு என்னென்ன வைக்கணும், அது போக என்னென்ன பழங்கள் வாங்கணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். மெயினாக இந்தந்த பொருள் இருக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தெளிவாகவே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் தாம்பூலத்துக்கு என்னென்ன வைப்பேன் அப்படின்றத இப்போ நான் சொல்லிடுறேன். மெயினாக ப்ளவுஸ் பீட்டு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மஞ்சள் கயிறு, பூ, வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், வாழைப்பழம், தேங்காய், மஞ்சக்கிழங்கு, வளையல், கோணு, கண்மை, சீப்பு, கண்ணாடி, அதுக்கப்புறம் காசு மெயினாக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ₹1, ₹5, ₹11 ஒத்தப்படையில் வர மாதிரி வைக்கணும். உங்களுக்கு எது சௌகரியமோ அதுக்கேற்ற மாதிரி வைக்கலாம். அது போக நான் வந்து ஒரு பவுல் பிளாஸ்டிக்கில் ஒரு பவுல் சின்னதாக ஒன்று வைப்பேன். இதெல்லாமே சேர்த்து எனக்கு வந்து 15 பொருளாக எனக்கு கிடைக்கும். 15 பொருளை நான் தாம்பூலமாக கொடுப்பேன். உங்களுக்கு இதில் எது எது விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். ஆனால் தாம்பூலத்தில் மெயினாக இருக்க வேண்டியது என்னதுன்னா ப்ளவுஸு பிட்டு, மஞ்சள் கயிறு, பூ, வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், தேங்காய், வளையல், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக இருக்கணும். இது போக உங்களுக்கு பிரியம் இருந்துச்சுன்னா சீப்பு, கண்ணாடி, அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குற அந்த கிஃப்ட்டு இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுடைய கன்வீனியன்ட்டு தான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி முடிஞ்ச அளவு வரலட்சுமி பூஜைக்கு ஒரு புடவை வாங்கி வச்சு அதில் தாம்பூலம் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த புடவைய வந்து நம்மளே எடுத்து கட்டிக்கலாம். இல்லை வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நான் ஈவினிங் டைமில் வந்து பிரசாதமாக என்ன பண்ணியிருப்பேன்னா சுண்டலும் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டே சுண்டல் ஊற வச்சுருவேன். ஈவினிங் டைம் கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக டைம் கிடைக்கும் அப்படின்றனால வர்றவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்கு சுண்டலும் பொங்கலும் ரெடி பண்ணி வச்சுருவேன். தாம்பூலத்தோட அவங்களுக்கு வந்து மெயினாக அந்த பிரசாதத்தையும் நம்ம கொடுக்கணும். அது வந்து நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி தாயே வந்த மாதிரி அர்த்தம். அதனால தான் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம கொடுக்கறது. தாம்பூலத்து கூட சேர்த்து நான் வந்து கருப்பு சுண்டலோ வெள்ளை சுண்டலோ வேக வச்சு வச்சுருவேன். கூடயே பொங்கலும் வச்சு அவங்களுக்கு சாமிக்கும் படைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குமே பிரசாதமாக எல்லாத்துக்குமே நான் கொடுத்து விடுவேன். அது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வரலட்சுமி பூஜை வந்து ஒரே நாள் தான் நான் பண்ணுவேன். இந்த முன்னாடி நாள் வீட்டுக்கு அழைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் கலைக்கிறது அது 3 நாள் ப்ராசஸாக போயிடும். அந்த மாதிரி நான் இது வரைக்கும் பண்ணலை. நான் இது வரைக்கும் ஒரே நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் ஆரம்பித்து நைட்டு அந்த விரதத்தை வந்து மனசுக்கு நிறைவாக நான் வந்து பூர்த்தி பண்ணுவேன். நைட்டுக்கு எல்லா சுமங்கலியும் வர சொல்லி அவங்க எல்லாத்துக்குமே கொடுத்து முடிச்சுட்டு நைட்டு வந்து ஒரு ஆரத்தி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருப்போம். நம்ம வீட்டுக்கு வர்றவங்க நம்ம வரலட்சுமியை கண்ணு வச்சுருவாங்கல்ல, திஷ்டி சுற்றி போடணும். அதனால் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு திஷ்டி ஆரத்தி எடுத்து வெளியில் கொண்டு போய் ஊற்றிட்டு வந்து நம்ம நார்மலாக திஷ்டி கழிப்போல் அந்த மாதிரி தான் அந்த ப்ராசஸ் மாதிரி பண்ணி முடிச்சுட்டு நைட்டு தூங்க போகையில் தீபம் எல்லாத்தையுமே குளிர வச்சுட்டு அம்மனுடைய ஃபோட்டோவை மட்டும் லேசாக அந்த நம்ம வச்ச இடத்துலேருந்து 1 இன்ச் அப்படி நகர்த்தி வச்சுட்டோன்னா அந்த பூஜையை வந்து நம்ம நிறைவு செஞ்சுட்டோம் அப்படின்றதுக்கு அர்த்தம். இதே இது நம்ம அப்படியே வச்சோன்னா அடுத்த நாளும் அந்த பூஜை கண்டினியூ ஆகுது அப்படின்ற மாதிரி ஆகிரும். இது நான் பழகின பழக்கம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நைட்டுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தீபம் எல்லாம் குளிர வச்சுட்டு நான் வந்து ஒரு டேபிளில் தான் வச்சுருக்கேன். சின்ன ஒரு நாற்காலியில் தான் நான் வச்சுருப்பேன். அதை லைட்டாக கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டேன்னா என்னுடைய பூஜையை வந்து நான் நிறைவு செஞ்சுட்டேன் அப்படின்றதுக்கு அர்த்தம். அதுதான் நான் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வழிபடுவேன். அதை தான் நான் உங்கள் கூடயுமே ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படி இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். அதுக்கப்புறம் இன்னும் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், தாம்பூலத்துக்கு வந்து நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பழங்கள் என்னென்ன பழங்கள் வைக்கணும் அப்படின்றதுமே நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். பிரசாதம் என்னென்ன பிரசாதம் பண்ணலாம் அப்படின்றதுக்கும் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். இன்னொன்று, இந்த பூஜையை வந்து கண்டினியூவாக பண்ணணும், நம்ம ஸ்டாப் பண்ணவே கூடாது. இந்த வருஷம் கும்பிட்டுட்டு அடுத்த வருஷம் கும்பிடாம விடக்கூடாது. ஒவ்வொரு வருஷமுமே வரலட்சுமி பூஜையை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வருஷமுமே நான் அந்த பூஜை பண்ணணும். சப்போஸ் இந்த வருஷம் எங்களால் பண்ண முடியல, எங்கள் குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வரலட்சுமி பூஜை பண்ணுவாங்கல்ல, அவங்க வீட்டிலனாலும் போய் கலந்துக்கிட்டு அந்த பூஜையை வந்து அட்லீஸ்ட் அவங்க கூட போய் கலந்துக்கிட்டு அந்த பூஜையை பண்ணின மாதிரி ஒரு அர்த்தமாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் பண்ண முடியலனாலும் நம்ம ஒவ்வொரு வருஷம் பண்ணுறோம், இந்த வருஷம் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது அந்த பூஜை பண்ணினாங்கன்னா நம்ம அதில் போய் கலந்துக்கலாம். சப்போஸ் பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வீக்குக்கு வந்து நம்ம அந்த கண்டிப்பாக ஃப்ரைடே தான் அந்த வரலட்சுமி பூஜை வரும். இந்த ஃப்ரைடே பண்ண முடியலனாலும் நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ரைடேக்கு வந்து கண்டிப்பாக இந்த பூஜை பண்ணலாம். அப்பவும் பண்ண முடியலன்னா நவராத்திரிலாம் வர வெள்ளிக்கிழமையில் நம்ம அந்த பூஜை பண்ணிக்கலாம். நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றத தெளிவாகவே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.